ஈல பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம். 2வது ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரெமெடி பண்றதுக்கு சொல்லுங்க. இ ஃபார் எலக்ட்ரிசிட்டி, எஸ். இ ஃபார் இளங்கோ 2 இருக்கு. ஸோ இளங்கோங்கிற பேர்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு ஏகாம்பரம். 70s 80s கிட்ஸ் ஆமாம், அப்படி தான் இருப்பாங்க. ஏகாம்பரம்னு ஒரு பேர் இருக்குது. அது ஈல ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் நம்பர் எழுத்து. அந்த 5ஆம் நம்பர் எழுத்துனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வசியத்தன்மை உடையது. வசியத்தன்மைனா ஒரு அட்ராக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பஞ்சாயத்து பண்ண கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க இந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆனவங்க இருப்பாங்க. மிகப்பெரிய பஞ்சாயத்து, மிகப்பெரிய ஜனங்களோட பார்த்து பொறுங்கப்பா அந்த வாரம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எழுத்துல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு 5ஆம் நம்பருங்கிறதுனால இவங்க சொல்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தருடைய மூட்ஸை கண்டுபிடிக்கிற திறமை உண்டு. ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சார் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்த மாத்திரையில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. இதனால இவங்க வந்து வியாபாரத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கும் அவங்களுக்கு. வியாபாரம் பண்ணக்கூடிய, அதாவது வியாபாரம்னா எந்த வியாபாரம் வேணாலும் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளே இல்லாமல் ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி தான். ஏன்னா இந்த பக்கம் பேசி இந்த பக்கம் வாங்கி கை மாற்றிட்டு ஒரு கமிஷன் மாதிரி வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துக்குனே உண்டானவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எழுத்துக்கள் நம்ம பற்றி பேசும்போது ஒரு எழுத்துக்கள் நம்ம பேசும்போது ஒருத்தர் தான் பாதிக்கும்னு கிடையாது. அவங்க அப்பாவையும் பாதிக்கும், பையனையும் பாதிக்கும். இப்போ 3 விதத்தில் பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் பாலசுப்ரமணியம் பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பிங்கிற எழுத்து எங்கள் அப்பாவையும் பாதிச்சிருக்கும். நல்லதாக இருந்ததுன்னா அவரை நல்லதுபடியாக பண்ணியிருக்கோம், அல்லது கெட்டதாக இருந்தால் அவருக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்துருவோம். இந்த எப்பயுமே வந்து ஒரு பேரினுடைய ஆரம்ப எழுத்து உங்களுக்குரியது மட்டும் இல்லை, 50% தான் உங்களுக்குரியது, 25% உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல பலன்களே கெட்ட பலன்களே கொடுக்கும். அதே மாதிரி பையனுக்குமே ஒரு 25% நல்ல பலன்களே கெட்ட பலன்களே கொடுக்கும். ஸோ அதனால பேர் வைக்கும்போது இயல்பாகவே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது சிறப்பு. கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னதான் ஒரு நல்லபடியாக நம்ம பேரை வச்சுக்கிட்டாலும் கூட அடுத்து வரக்கூடிய பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கேற்ற மாதிரி படைச்சாருன்னா நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இதுக்கேற்ற மாதிரி படைக்கலன்னா ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதுதான் வந்து நம்ம நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை விடவும் நியூமராலஜிலையும் ரொம்ப சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த குழந்தைகள் பிறக்குது, ஒருத்தர் இருக்காரு அவருக்கு 3ஆம் நம்பரில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு 3ஆம் நம்பரில் குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படும். ஏன்னா இவர் சம்பாரித்து குழந்தைக்கு தானே கொடுக்க போகிறாரு, அதை நிறுத்திடும் இந்த 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பருக்காரங்களுக்கு தொழில் பண்ணக்கூடாது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி ஈங்கிற எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயங்கள். இதில் வந்து நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. நரம்புனா மூளை சம்மந்தப்பட்டது, தண்டு வரது சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருது பார்த்தீங்களா, பேரலிட்டிக் அட்டாக்கு, இதெல்லாம் வந்து